மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் நாளைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துள்ளது. தாம்பரம் தொகுதியை பொறுத்தமட்டில் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. எங்களுடைய கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் சிறந்த பணியாற்றி ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவுவதாக தான் நான் பார்க்கிறேன். சார், தாம்பரத்தில் என்ன மாதிரியான கோரிக்கைகள் மக்களுடைய செங்கல்பட்டு மாவட்டம் என்று சொன்னால் ஏரிகள் நிறைந்த மாவட்டம். ஆனால் தாம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள் இன்றைக்கு கழிவு நீர் குட்டைகளாக இருக்கிறது. அந்த ஏரிகளை எல்லாம் நிலத்தடி நீரை பேணி காக்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தில் நாம் ஈடுபடுவோம். இன்றைக்கு மாண்புமிகு அருமையான எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சிட்லப்பாக்கம் ஏரிக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இன்றைக்கு அந்த ஏரியை போய் பார்த்தால் ரம்மியமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த ஏரியை சுற்றியுள்ள குடியிருப்புகளிலே நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கிறது. குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கிறது, குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதுதான் அங்கே பார்க்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இதே போல தாம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளையும் மேம்படுத்துவதை முதல் இலக்காக நான் கருதுகிறேன். தாம்பரம் மாநகராட்சியாக தரமுயர்த்தப்பட்டும் அந்த மக்களோட தரம் மாத்திரம் உயரவில்லை. அந்த மக்களோட அன்றாட அந்த தேவைகளாக இருக்குது, சுகாதாரம், குப்பை அள்ளுதல், இதெல்லாம் சரியாக வரலன்னு மக்கள் குற்றச்சாட்டு பெருசாக இருக்குது. இந்த தரம் உயர்த்தப்பட்டும் தரம் உயரலை மக்களிடத்தில் இருக்குது. 5 பேரூராட்சிகளையும் 5 நகராட்சிகளையும் ஒருங்கிணைத்து அவசரமாக உருவாக்கப்பட்டதுதான் தாம்பரம் மாநகராட்சி. கம்பேரிட்டிவ் ஸ்டடி என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பிட்டு பார்த்தால் தான் நாங்கள் எடப்பாடி அவருடைய ஆட்சி எவ்வளவு மகத்தான ஆட்சி என்பதை தெரியும். எனவே எங்களுடைய தலைவர் ஆளுமிக்க தலைவர், மகோன்னதமான தலைவர், அவர் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் அமையப்பெற்றிருக்கக்கூடிய வலிமையான கூட்டணி இன்றைக்கு அதனுடைய தலைவர்கள் எல்லோரும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிஎஸ்எஃப் திமுக ஆட்சி தமிழகத்தை விட்டு விரட்டுவது ஒன்றுத்தான் எங்களுடைய கொள்கையாக நாங்கள் கருதுகிறோம். இந்த தாம்பரத்தை பொறுத்த மட்டும் எல்லோரும் இன்றைக்கு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு நல்ல சூழல், ஒரு மகிழ்ச்சியான சூழலிலே இன்றைக்கு நாங்கள் தேர்தல் பணியாற்றி